மனுஷர்கள் தீமையான வார்த்தைகளினாலே உங்களை விசனப்படுத்தி இருக்கலாம். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்திற்கு நேராக வழிப்பு நடத்தப்படுகிறானோ அவர்கள் வாழ்க்கையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக நிறைய மனிதர்கள் எழும்பி இருக்கிறதை பார்க்கலாம். யோசேப்புக்கு விரோதமாக அவனுடைய குடும்பத்தாரை எழும்பினார்கள். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? இந்த திருஷ்டாந்தங்கள் எல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? உங்களுக்கு எனக்கும் அடையாளமாகத்தான் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. நம்மையும் பேசுகிறார்கள், நம்மையும் விசனப்படுத்துகிறார்கள்னா என்னன்னா அவர் கடந்து போன பாதையில் தான் நாமளும் கடந்து வர வேண்டும் என்று தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். என்னை பார்த்து ஒருத்தர் சொன்னார், எண்ணப்படுகிற நாளிலே உங்களை பெருந்துறையில் வெட்டுவோம் என்றார். எண்ணப்படுகிற நாள். நான் சொன்னேன், நீங்கள் என்ன அப்படியா நான் ஓடி போயிடுறேன் ஐயோ அப்படின்னு இல்லை. நான் இந்த ஊருக்கு வாழ வரலை, சாகிறதற்கு தான் வந்திருக்கேன், செய்கிறத சீக்கிரமாக செய்யன்னு சொன்னேன். நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்னை வெட்டணுன்றவன் செத்து 6 வருஷம் ஆச்சு. கரங்களை வைத்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? என் தேவன் சாகடிக்கிற தேவன் இல்லை, வாழ வைக்கிற தெய்வம். நான் அன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொன்னேன். உங்களை வெட்டுவோம் நாங்கள். நான் சொன்னேன், இந்த ஊருக்கு வந்ததே நான் சாகிறதுக்கு தான் வந்திருக்கேன். என் ரத்தம் இந்த பூமியில் சிந்தினா 100 பலாயிரக்கணக்கான டேவிட்டுகளை தேவன் எழுப்புவார். என்னை விட வைராக்கியம் உள்ள நபர்களை தேவன் எழுப்புவார். சொல்லுங்க, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணும். அப்படி தான் தேவன் ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம். பிரைஸ் காட், அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் சிந்தனை ரத்தத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிராக்கெல்லாம் நடந்து இன்றைக்கி பட்டணங்கள்லாம் தேவனுக்குள்ளே கலி கூர்ந்து கொண்டு இருக்கிறது.